பிரதோஷ வழிபாட்டின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிரதோஷம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு அந்த நந்தி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுது, சிவாலயம்ங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. இந்த பிரதோஷ காலத்தினை எப்படி தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாலை பொழுது சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த டைமை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறா. அந்த அந்தி சாயக்கூடிய அந்த நேரத்தை அந்த பிரதோஷ காலம் அப்படின்னு தீர்மானிக்கிறா. இது சமயத்தில் பார்த்தோம்னா இந்த காலத்தினுடைய அளவிற்கு ஏற்றவாறு மாலை 6:40 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த 6:40 வரைக்கும் கூட இந்த பிரதோஷ காலம் தான் அப்படின்னு சொல்லுவாள். இதில் நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நம்ம பிரதோஷம் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த பக்ஷ பிரதோஷம், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திரையோதசி நாளை நாம் பிரதோஷ நாளாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த நேரத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரத்திலே பரமேஸ்வரன் அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் புரிகின்ற திருக்காட்சியினை அருளுவாராம். இது என்ன ஆனந்த நடனம்? இந்த நேரத்தில் எதுக்கு பரமேஸ்வரன் ஆனந்தமாக இருக்கிறார்னு பார்த்தோம்னா, நம்ம மறுபடியும் இந்த தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா, அந்த கதைக்கு தான் போகணும். இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அவர்கள் கடைய துவங்கிய நாள் எது தெரியுமா? பிரதமைன்னு சொல்றார். அந்த பிரதமை நாள் அன்னைக்கு அவர்கள் கடைய துவங்கியதால் தான் அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா அந்த வேலைங்கிறதே முடியல. ரொம்ப நேரம் இவ கடைஞ்சுட்டே இருக்கா. ஆனால் எத்தனையோ யுகங்கள் கடைந்தும் அங்கிருந்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த அமிர்தம்ங்கிறதே கிடைக்கல. என்ன ஆச்சு? வாசுகி பாம்பு என்ன பண்ணுறது? அந்த வலி தாங்க முடியாமல் அது விஷத்தை கக்கிடுதான். அந்த மாதிரி விஷத்தை கக்கிய நாள் தான் அஷ்டமி அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் அஷ்டமியை நம்ம ஒரு நல்ல திதியாக நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. அஷ்டமி நாளில் நம்ம நல்ல விஷயத்தை ஏன் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால், இந்த வாசுகி பாம்பானது அஷ்டமி திதி அன்னைக்கு தான் விஷத்தை கக்கிடுத்து. இவா எல்லாரும் பிரார்த்தனை பண்ண உடனேயே பரமேஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து உண்டு விட்டார் அல்லவா, அதை என்னைக்கு சாப்பிட்டாருன்னு சொன்னால் அது நவமி நாளன்று அப்படின்னு சொல்கிறா. நவமி நாளன்று பரமேஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறம் ஏகாதசி நாளன்று இவர்கள் அனைவரும் விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தின் பயனாகத்தான் இவர்களுக்கு அந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு அந்த அமிர்தமானது வெளியில் வந்தது அப்படின்னு சொல்கிறார். துவாதசி நாளன்று இவர்கள் பெருமாளினுடைய பிரசாதமாக அந்த அமிர்தத்தினை உட்கொண்டார்கள். உட்கொண்டு விட்டு பரமேஸ்வரனுக்கு போய் நன்றி செலுத்துகிறார்களாம். ஏன்னா அவர் தானே இந்த விஷத்தை சாப்பிட்டு நம்மளை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுனால, அந்த ஆலகால விஷத்தினை சாப்பிட்டு நம்மளை காப்பாற்றினார் என்பதற்காக பரமேஸ்வரனை இந்த 30 முக்கோடி தேவர்களும் ஒன்றாக இணைந்து சென்று போற்றி பாடுகின்ற, புகழ் பாடுகின்ற நேரமாக இந்த திரையோதசி நாளானது அமைகிறது. அதனால தான் அன்றைக்கி அத்தனை தேவர்களும் ஒன்றாக இணைந்து அந்த பரமேஸ்வரனுடைய புகழை பாடும் பொழுது அவர் ஆனந்த நடனம் புரிந்தாராம். அந்த ஆனந்த நடனத்தினுடைய திருக்காட்சி அந்த நந்தியினுடைய அந்த கொம்புகளுக்கு இடையே தெரிந்ததாம். அதனால தான் அந்த நந்திக்கு போய் அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறா. அந்த அபிஷேகமானது நந்திக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த ஆனந்த நடனம் புரிகிறார் அல்லவா, அந்த பரமேஸ்வரனுக்கே அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறதா தான் அந்த இடத்துல ஐதீகம். அங்கே தீபாராதனை பண்ணுறான்னு சொன்னால் அந்த பரமேஸ்வரனுடைய ஆனந்த திருநடன காட்சிக்குத்தான் இவர்கள் தீபாராதனையை செய்கிறார்கள். ஆக பிரதோஷ நேரத்திலே பரமேஸ்வரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாராம். ஆசுதோஷினே பேர் பரமேஸ்வரனுக்கு. டக்குன்னும் போதே அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே இருப்பாராம். அந்த நேரத்திலே ஆசுதோஷியாக அவர் காட்சி தருகின்ற அந்த நேரத்திலே நாம் எந்த ஒரு வரத்தினை கேட்டாலும் உடனடியே சாங்ஷன் பண்ணிடுவாராம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம மாத்திலேயே அப்பா இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வெளியில் ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு டயர்டாக வீட்டுக்குள்ளே வராருன்னும் போது அந்த நேரத்தில் போய் அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவார்? திட்டுவார் தானே, ரொம்ப கோபமாக திட்டுவார் தானே. ஆனால் அதே நேரத்தில் அவர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி சந்தோஷமாக அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன கேட்டாலும் உடனே சாங்ஷன் பண்ணிடுவார் இல்லையா. அந்த மாதிரி பரமேஸ்வரன் மிகவும் ரிலாக்ஸாக ஒரு ஆனந்த நடனம் புரிகின்ற ஒரு நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம். பிரான்னு சொன்னால் ரொம்ப வசத்தியான
அந்த நேரத்திலே அவர் மிகவும் ஆனந்தமாக ஆனந்தத்தினுடைய உச்சியிலே இருப்பதனால் அந்த நேரத்திலே நாம் சென்று அவரிடம் வரத்தினை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது போக அனைத்து விதமான தோஷங்களும் அந்த நேரத்திலே நீங்கி விடும்னு சொல்றார். நம்ம அங்க அந்த பிரதோஷ வழிபாட்டிலே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னாலே அதுக்கே நமக்கு ஒரு பாக்கியம்ங்கிறது இருக்கணும். நாம் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும், எந்த விதமான ஒரு தடையும் இன்றி போகிற நேரத்தில் நமக்கு வண்டி பஞ்சர்லாம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு போய் சேர்ந்துட்டாலே நமக்கு பாக்கியம்தான். அந்த நேரத்திலே நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது அந்த ஒளி வெள்ளத்திலே, அந்த கற்பூர ஜோதியினுடைய வெள்ளத்திலே நாம் அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்மிடையே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனையை முன்வைத்தாலும் அந்த பிரார்த்தனையானது உடனே நிறைவேறிவிடும். இது சைவிசத்துக்கு மாத்திரம் இல்லை, வைஷ்ணவிசம் எடுத்துட்டா கூட, நான் ஒரு வைஷ்ணவன் அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த வைஷ்ணவிசத்தில் கூட பிரதோஷம்ங்கிறது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்ம அவதாரம்ங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? நரசிம்மர் எந்த நேரத்திலே தோன்றினார்னு பார்த்தா இந்த பிரதோஷ வேளையிலே தான் நரசிம்மர் தோன்றினார். அந்த மாலை பொழுது அப்படிங்கிற ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா அந்த ஹிரண்யகசிபு எப்படி வர வாங்கிட்டு இருக்கான், எனக்கு காலை பொழுதிலும் சரி பகல் பொழுதிலும் சரி இரவிலும் சரி எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரும் பொழுது அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சந்தியா காலத்திலே, அதாவது அந்த பிரதோஷ காலத்திலே தான் நரசிம்மர் வருகிறார். நரசிம்மர் பிரகலாதனுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹிரண்யகசிபுவை அழித்தார்னு சொல்லி. ஆக வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றவாளுக்கு கூட இந்த பிரதோஷ காலம், இந்த பிரதோஷ நேரம் என்பது மிகவும் உசத்தியான ஒரு விஷயம். அந்த பிரதோஷ காலத்திலே, அந்த மாலை பொழுதிலே, அந்த சந்தியா காலத்திலே நரசிம்மர் சன்னதியில போய் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் அத்தனையும் நீங்கிவிடும். இப்போ நீங்கள் அந்த நந்திங்கிற கான்செப்டை யோசிச்சு பாருங்க. நந்தி மாதிரி இடைஞ்சலாக இருக்குது, நந்தி மாதிரி குறுக்கால இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடைபெறாமல் தடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த பிரதோஷ காலத்தில் போய் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகிவிடும். நாம் நினைத்த காரியம் என்பதும் நல்லபடியாக நடந்தேறும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.